வணக்கம் நண்பா, நண்பிகள் எல்லாருக்கும். இது உங்களோட சோஷியல் ட்ரெண்ட் தமிழ். நம்ம இன்னைக்கு பார்க்க போற விஷயம் என்னன்னா, நம்ம தமிழ்நாட்டு அரசியல்ல நடந்துட்டு இருக்கிற ரொம்ப முக்கியமான ஒரு முரண்பாடு. அரசியல் மேடைகள்ல, பொதுக்கூட்டங்கள்ல நிபந்தனைகள்ங்கிறது ஒரு கட்சிக்கு ஒரு மாதிரியும் இன்னொரு கட்சிக்கு இன்னொரு மாதிரியும் இருக்கலாமாங்கிற ஒரு $1 மில்லியன் கேள்விதான் இது. நடிகர் விஜய் ஆரம்பிச்ச கட்சிக்கு ஒரு கூட்டத்தை முடிச்ச உடனே அந்த இடத்தை சுத்தப்படுத்துறதுக்கு 84 நிபந்தனைகள் விதிக்கப்பட்டிருக்காங்களாம். முக்கியமா கட்சி தொண்டர்கள் தான் அந்த இடத்தை சுத்தப்படுத்தணும்னு சொல்லியிருக்காங்க. ஆனா இதே நிபந்தனை மற்ற கட்சிகளுக்கு, குறிப்பா ஆளுங்கட்சிக்கு இருக்கான்னு பார்த்தா இல்லை. இப்போ ஒரு முக்கியமான விஷயம், எடப்பாடி பழனிசாமி கூட்டம் முடிஞ்சாலோ, மோடியோட கூட்டம் முடிஞ்சாலோ, இல்ல நம்ம ஸ்டாலின் அவர்கள் திருவண்ணாமலையில ஒரு கூட்டம் நடத்தின உடனே அந்த இடத்தை சுத்தம் பண்ணது யாரு? திமுக தொண்டர்களா? இல்லை. ஆப்வியஸ்லி நகராட்சி இல்லனா மாநகராட்சியோட தூய்மை பணியாளர்கள், அதாவது அரசாங்க ஊழியர்கள் தான் சுத்தப்படுத்தி இருப்பாங்க. அப்போ விஜய்க்கு மட்டும் ஏன் இந்த ஒரு கட்டுப்பாடு, இந்த ஒரு நிபந்தனைங்கிற கேள்வி ரொம்ப வலுவா எழுப்பப்படுது. இது ஒரு வகையான அரசியல் பாகுபாடா, இல்லனா கட்சி தலைவர்கள் மத்தியில இருக்கிற ஒரு விதமான பயமானு புரியல. அடுத்ததா, ஒரு முக்கியமான விஷயத்துல ஒருத்தர் மௌனம் காக்கும்போது அது அரசியல் ரீதியா எப்படி பார்க்கப்படுதுங்கிற ஒரு பார்வையையும் முன்வைக்கிறாங்க. அதாவது அமைதியா இருக்கிறது மூலமா அவர் ஒரு குறிப்பிட்ட அரசியல் நிலைப்பாட்டை ஆதரிக்கிறார்னு தான் நாம எடுத்துக்க வேண்டியிருக்கு. இப்போ தனி ஒரு நடிகரா மௌனமா இருந்தா யாரும் கண்டுக்க போறதில்ல, ரஜினியை போய் யாரும் கேள்வி கேட்க போறதில்லை. ஆனா நீங்க ஒரு அரசியல் கட்சி தலைவரா ஆனதுக்கு அப்புறமும் சில முக்கியமான பிரச்சனைகள்ல, உதாரணத்துக்கு திருப்பரங்குன்றம் இஷ்யூல கருத்து சொல்லாம இருக்கீங்கன்னா அது உங்க நிலைப்பாட்டை வேற மாதிரி பிரதிபலிக்கிறது. நீங்க பேசிதான் ஆகணும். மௌனம்ங்கிறது இப்போ ஒரு அரசியல் ஆயுதமா பார்க்கப்படுது. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்திய அரசியல்ல ஒரு காலகட்டத்தில் 25 ஆண்டுகள் யாருக்கும் பெரும்பான்மை இல்லாம கூட்டணி ஆட்சி நடந்த அந்த டைம்ல தான் நம்ம நாட்டோட தேர்தல் ஆணையம், உச்சநீதிமன்றம், ரிசர்வ் வங்கி, CAG மாதிரி முக்கியமான நிறுவனங்கள் வலுப்பெற்றன. மெஜாரிட்டி இல்லாத போதுதான் ஒவ்வொரு அமைப்பும் தன்னோட வேலையை சரியா செஞ்சிருக்குங்கிறது ஒரு நல்ல பதிவு. ஆனா இப்போ நம்ம முன்னாடி இருக்கிற மிகப்பெரிய சவால் என்னன்னா, வாரிசு அரசியல் மற்றும் ஊழல். காங்கிரஸ் கட்சி தேசிய அளவில் வீழ்ச்சி அடைஞ்சதுக்கு குடும்ப அரசியலும் ஊழலும் தான் முக்கிய காரணம். இது ரெண்டும் இருக்கும்போது மதவெறி வளர்வதை யாராலையும் தவிர்க்க முடியாது. இதுதான் நம்ம தமிழ்நாட்டுக்கும் சாபக்கேடா மாறப்போகுதுங்கிற ஒரு எச்சரிக்கை மணி அடிக்கப்பட்டிருக்கு. நீங்க தொடர்ந்து இந்த வாரிசு அரசியலை நியாயப்படுத்திக்கிட்டே இருந்தீங்கன்னா, நாளைக்கு இல்லனா நாளை மறுநாள், இல்லனா ஒரு 10-20 வருஷத்துல இங்கேயும் ஏதாவது ஒரு ரூபத்துல மதவெறி வேரூன்றிடும்னு சொல்றாங்க. ஏன்னா நீங்க பண்ணக்கூடிய எல்லா தவறுகளுக்கும் பிஜேபியே ஒரு இஷ்யூவா காமிச்சு அவங்க தான் பிரதான எதிரின்னு சொல்லிக்கிட்டே போனீங்கன்னா காலப்போக்கில் குடும்ப அரசியலும் ஊழலும் நிலைத்து நின்னுடும். ஆக நண்பா, ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க, எந்த ஒரு காரணத்துக்காகவும் வாரிசு அரசியலையோ குடும்ப அரசியலையோ நியாயப்படுத்தவே முடியாது. யாராவது அதை நியாயப்படுத்துறாங்கன்னா ஒன்னு அவங்க தனிப்பட்ட முறையில லாபம் அடைஞ்சிருக்காங்க, இல்லனா அவங்க ஜனநாயகத்துக்கு எதிரானவங்க, நேர்மை இல்லாதவங்கன்னு தான் அர்த்தம். இந்த விஷயங்களை பத்தி உங்க கருத்து என்னன்னு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நம்ம சோஷியல் ட்ரெண்ட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. மறுபடியும் ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன்.